திருச்செந்தூர் அருகே நாட்டுப்படகு மீனவர்கள் கடலில் விரிக்கும் வலைகளை சேதப்படுத்தும் வணிக கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் மூலம் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு சரக்குகளை ஏற்றி வரும் வணிக கப்பல்கள் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் வருவதால் நாட்டுப்படகு மீனவர்கள் விரித்து வைத்திருக்கும் வலைகள் சேதமடைந்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. சமீபத்தில் ஆலந்தலை மற்றும் புன்னக்காயல் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்களின் வலைகளை கப்பல்கள் சேதப்படுத்தியுள்ளன. திருச்செந்தூர் அருகே உள்ள புன்னக்காயலை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் கடந்த 21ஆம் தேதி மீனவர்கள் வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது டைமண்ட் இன்டர்நெட்டி என்ற வணிக கப்பல் மோதியதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் சேதமடைந்தது. இது தொடர்பாக மரைன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் அவர்கள் மனுவை பெறுவதில்லை. கடலோர காவல்படை துறைமுக அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் கப்பல் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயங்குவதாக கூறப்படுகிறது. குறைந்த முதலீட்டில் தொழில் செய்து வரும் நாட்டுப்படகு மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்தும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.